தன்மையில் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து ஒரு நூதனமான திட்டம், மக்களுக்கான திட்டத்தை வந்து நாளைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து தமிழ்நாட்டு உள்ள 38 மாவட்டங்களில் வந்து முதல்வரின் மருந்தகத்தை வந்து திறக்கிறாங்க. இது ஒரு அருமையான திட்டம். என்னென்னா, உங்களுக்கு தெரியும், மருத்துவத்துறையில் பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவினைகள், மருத்துவ செலவினைகள் மிகுதியாக இந்த விலைவாசி ஏற்றத்தினால மக்கள் வந்து கடுமையான பாதிப்பில் இருக்காங்க. ஏன்னா, நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இரத்த கொதிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இருதய பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டலாம் தினமும் மாத்திரைகளை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற சூழல் இருக்குது. தற்காப்புக்காக சாப்பிட்ற சூழல் இருக்குது. முக்கியமாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்கிற ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் போன்ற மருந்துகளுக்கு தினமும் மாத்திரை உட்கொள்ளுது. மாதம் அவங்களுக்கு வந்து பெரிய சுமை வந்து மக்கள் மேலே விழுது. இந்த சுமையை வந்து மக்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அருமையான திட்டம், முதல்வரின் மருந்தகம் என்ற திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் வந்து மக்களோட பயன்பாடு அப்படின்னு ஒன்று பார்க்கலாம், இன்னொன்று தொழில் முனைவோர்களுக்கான திட்டம்னு பார்க்கலாம், இன்னொன்று மருத்துவத்துறையில் ஒரு பெரிய வரலாற்றுன்னு என்று 3 விதமாக பார்க்கலாம். முதல் மக்களோட பயன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியாக அரசாங்க மருத்துவமனையில் வந்து அரசாங்க மருந்தகம், அது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே மருந்தகம் இருக்குது. அங்கே மக்களுக்கு வந்து எந்த செலவின்றி இலவசமாக மருந்துகள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மக்கள் தேடிய மருத்துவத்தில் இப்போ 3 கோடி பேருக்கு இல்லத்தில் வந்து மாதம் இலவசமான மருந்துகள் போய் கொடுக்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நடுத்தர குடும்பத்தினர் மிகவும் அவதிக்கு உள்ளாகிறாங்க. அரசாங்க மருத்துவமனைக்கு போகாமல் தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு தனியார் மருத்துவர்களை பார்த்து தனியார் மருத்துவமனைகளை வந்து பார்க்குறவங்க 50-60% இருக்கும்போது அவங்க மருந்து கடையில் மருந்து வாங்கும் போது பெரிய பொருளாதார சுமைக்கு உள்ளாகிறாங்க. அந்த பொருளாதார சுமையை வந்து குறைக்க, வெகுவாக குறைக்க, அதாவது ஒரு பிராண்டடான ஒரு மருந்து வந்து ஒரு தனியார் மருந்து கடையிலையோ ஒரு தனியார் மருத்துவமனைகளோ வாங்கும் போது முதல்வரின் மருந்தகத்தில் வந்து அந்த பிராண்டடான விலை மருந்து வந்து கிட்டத்தட்ட 75%லேருந்து 50% குறைச்ச விலைக்கு கொண்டு வர அளவுக்கு அருமையான திட்டத்தை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்துருக்காரு. இது செயல்படுத்தும் விதமாக ரொம்ப நூதனமாக தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசிலேருந்து எப்படி டெலிவரி பண்ணுறதுலேருந்து அந்த சப்ளை செயின்லேருந்து அருமையாக ரொம்ப தொழில்நுட்ப அறிவோட நுணுக்கமான விதத்தில் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 2 முக்கிய துறை வந்து ரொம்ப செயலாற்றுறது. தமிழ்நாட்டு முதல்வரோட மேற்பார்வையில் வந்து கூட்டுறவுத்துறையும், பிறகு தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு மருந்துகள் சேவை கழகம் இணைந்து ஒரு ஹைபிரிட்டான திட்டம் இந்த திட்டம். இந்த 2 திட்டம் 2 துறை சார்ந்தவர்கள் சேர்ந்து, பிறகு தொழில் முனைவோர்கள், அதாவது மருந்தாளர்கள், இப்போ வந்து ஒருத்தர் வந்து B.Pharm படிச்சிருப்பாரு, D.Pharm படிச்சிருப்பாரு, பிறகு அந்த ஃபார்மசி ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கான தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு போர்ட்டல், முதல்வர் மருந்தகம்னு ஒரு போர்ட்டல் உருவாக்கி அந்த போர்ட்டல் வழியாக அவங்க அப்ளை செய்து அவங்களுக்கு வந்து இந்த மருந்தாளர் கடைகளை, முதல்வர் மருந்து கடைகளை ஓப்பன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் 3 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்குறாரு. அதில் 1.5 லட்சம் ரூபாய் அந்த மருந்து கடைக்கான ஏசி, அப்புறம் பில்லிங் கவுண்டர், மெடிக்கல் சப்ளைஸ்க்கான ரேக்ஸு, பிறகு கணினிலாம் செட் பண்ணுறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அவங்க தொகை கொடுக்குறாங்க. மீதி 1.5 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட மருந்துகள் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ட்ரக்ஸ், அதை ஃபஸ்ட் டைம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக 1.5 ரூபாய்க்கு சமமான மருந்துகளை வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது. கிட்டத்தட்ட கூட்டுறவு சங்கங்கள் பாதியும் 500 கடைகளும், மீதி 500 கடைகள் தனியார் தொழில் முனைவர்கள் வந்து முதல் ஃபேஸில், ஃபஸ்ட் ஃபேஸ் 1000 கடையில் நாளைக்கு தொடக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர். அந்த ஃபஸ்ட் ஃபேஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு முழுமையான ஆதரவு வந்து நான் வந்து நம்ம சேவை செய்யும் சேவை மனப்பான்மை உள்ள மருத்துவர்களை பார்த்து கேட்குறேன். இங்கே இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், அந்த மருந்து கடைகளை உங்களுக்கு மிகவும் பணி சுமை காரணமாக, உங்களோட பண செலவு காரணமாக நீங்கள் வந்து அதிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த கடை வந்து ஒரு ஹேசல் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. இது மக்களோட பெரும் ஆதரவோட இந்த திட்டம் வந்து மாபெரும் வெற்றி பெறும். ஏன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அறிவித்த அனைத்து திராவிட மாடல் திட்டங்களும் வெற்றி திட்டங்கள். அந்த அடிப்படையில் முதல்வரின் மருந்தகம் ஒரு பெரும் வெற்றியை அடையும் என்ற முழு வீச்சில் வந்து
மருந்தாளர்கள், மருத்துவர்கள், நம்மளோட மக்களோட கோஆப்ரேஷன் இந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர ஹிட் ஆகும்னு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து முதல்வர் மருந்துகள் பிறகு போகிறோம், அம்மா மருந்துகளுடைய நிலை இப்போ வந்து எப்படி இருக்கு, அதோட நீட்சியா இது எப்படி பாருங்க? ரொம்ப நல்ல கேள்வி. உடனே என்ன பண்ணா, இது மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர் எந்த திட்டம் எடுத்தாலும் இது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லத்துக்கான வழிமுறை பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்து 2006 2016 முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து கூட்டுறவு மருந்து கடைகள் என்று 216 கடைகள் ஓப்பன் பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த 216 கூட்டுறவு கடை மேலே 100 மருந்து கடைகள் கூட்டுறவு துறையில் அம்மா மருந்துகளாக செயல்பட்டு வருது. அது தனி மாடல். அதாவது அதை யாருமே அந்த கடைகளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப தெளிவாக அம்மா உணவகத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சவர். எடப்பாடி அவர்கள் முதல்வர் இருந்த போது அந்த பைகள் அவர் பேர் இருக்கிறனால மாற்றாம அந்த பைகளை கொடுத்தவர். போன ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்த திட்டத்தை எந்த வகையுமே மாற்றம் அடையாமல் அதே பேரில் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் செயல்பட்டு இருக்காரு. அப்போ அம்மா மருந்தகமோ கூட்டுறவு கடைகளுக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகாது. அந்த கடைகள் செயல்படும். உங்களுக்கு அந்த கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் கேட்டு கேள்வினால, கூட்டுறவு கடைகள் என்பது கூட்டுறவு துறையினால் நடத்தப்படுற கடைகள். அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ், அதாவது கூட்டுறவு துறையில் வந்து அவங்க எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில் எம்ஆர்பி ரேட்டோட 20% கம்மியான விலையில் வந்து கூட்டுறவு தன்மையில் வந்து விலையை வச்சு கொடுக்குற கடைகள். ஆனால் இங்கே முதல்வரின் மருந்தகம் ஒரு படி மேலே போய் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இந்த ஜென்ரிக் மெடிக்கேஷன்ஸையும் ஸ்டாக் பண்ணுறது. பிறகு கூட்டுறவுத்துறையோட தமிழ்நாடு நுகர்வோர் இணையம் கொடுக்குற பிராண்டட் ஜென்ரிக்ஸையும் ஸ்டாக் பண்ணுறது. இந்த மாதிரி அமைப்பு முறை வந்து எளிதான விலையில் ரொம்ப ரொம்ப தரமான மருந்துகளை கொடுக்கறதுக்கான தரத்தில் இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தில் இன்னொன்று நூதனம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஜென்ரிக் ட்ரக்ஸ் அப்புறம் பிராண்டட் ட்ரக்ஸ் உள்ள வித்தியாசத்தை வந்து அந்த ஊடகத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். கம்பெனி பேர் போட்டனால மட்டும் ஒரு மருந்தோட விலை வந்து 3 மடங்கு 4 மடங்கு அது வந்து அதிகமாக இருக்கிற நிலையை பார்க்குறோம். ஜென்ரிக் ட்ரக்ஸ் வந்து அதே மாலிக்யூல் தான். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் மக்கள் மருந்தகத்தில் முதல்வரின் மருந்தகத்தில் ப்ரீ டெஸ்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது இந்தியாவிலேயே ட்ரக் குவாலிட்டி டெஸ்டிங்கான யூனிட்டு அதிநவீன வச்சுக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன். ஸோ ஒரு மருந்தை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ரீ டெஸ்டிங் பண்ணுறாங்க குவாலிட்டி பொட்டன்சி, அதாவது அந்த மருந்தோட பொட்டென்ஷியல். இப்போ நான் ஒரு கிருமி மருந்து சாப்பிட்றேன், ஒரு ஆஸ்மாக்கு ஒரு இன்னேலர் எடுக்கிறேன், ஒரு இருதயத்துக்கு மாத்திரை சாப்பிடும் போது, ஒரு சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிடும், அந்த மருந்தோட பொட்டன்சியை வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடியே ப்ரீ டெஸ்ட் பண்ணுறது விஷயங்கள் நடக்குது. பிறகு ரீட்டைல் வந்து ரொட்டீன் செக்கிங். இப்போ சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி, ஸ்டேட் ட்ரக் அத்தாரிட்டி வந்து சாம்பிளிங் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பிளையும் பொட்டன்சி மெயிட் பண்ணுறது. ஸோ 2 டயர் டெஸ்டிங் இருக்கிற ஒரே சிஸ்டம் வந்து முதல்வரின் மருந்தகத்தில் செயல்படுறோம். சார், இப்போ இந்த மருந்தகம் திறந்துட்டாக்கா அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மாத்திரையெல்லாம் நிறுத்தப்படுமா? இல்லை ஏன் வந்து அரசு மருத்துவமனையில் கொடுக்கும்போது நம்ம தனியாரை ஊக்குவிக்கிறோம், ஏன் வந்து காசு கொடுத்து மக்கள் வாங்கணும்? இதுக்கு என்ன விளக்கம்? இல்லை, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து தனியார் மையம் வந்து எப்பொழுதும் வந்து ஒன்றிய அரசோட கொள்கைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அரசோட கொள்கை கிடையாது. ஸோ தனியார் மையம் என்பது வெறும் கல்வி வளாகத்தில் மட்டும் தனியார் மையம் இல்லை, மருத்துவ படிப்புலையும் மருத்துவ சேவையிலும் தனியார் மையம் இருக்குது, தனியார் மருத்துவமனைகள் இருக்குது. இப்போ நம்ம நோயாளிகள் வந்து 60% 40% பேர் தனியார் மருத்துவமனை சேவையை வந்து நாடுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டு உள்ள மக்கள் வந்து அரசாங்க மருத்துவமனையில் போய் சேர்றாங்க. ஸோ ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் வந்து நம்ம நிறுத்தலை, முழுமையாக செயல்படுது அரசாங்கம். அதான் முன்னாடியே உங்களோட ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன், நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலையும் கொடுக்குற மருந்துகள் நிறுத்தப்படாது, அது தொடரும். மக்கள் தேடிய மருத்துவம் கொடுக்குற மருந்துகள் தொடரும். இது வந்து நடுத்தர மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்க்கு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் 50% 60% அதிகமானனால தமிழ்நாட்டு முதல்வர் அவங்களோட விலைவாசினால அவங்களோட பொருளாதார சுமையையும் தாங்கிறதுக்கான ஒரு திட்டமாக இதை அறிவிக்கிறாங்க. நான் ஒரு மருத்துவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து 3 கம்பேரிசன் டேட்டா வந்து உங்களுக்கு நான் கொடுக்க நான் விருப்பப்படுறேன். அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இந்த டேட்டா உங்களுக்கு நான் இந்த ஷீட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு
கொலஸ்ட்ராலுக்கான மருந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு நீங்கள் பார்க்க வரும்போது அந்த கொலஸ்ட்ராலுக்கான மருந்து ஸ்ட்ரிப்போட விலைகள் பற்றி அளவுகோல் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். 3 விலைகளாக நீங்கள் வந்து பிரித்து பார்க்க வேணும். இன்னும் 3 விலையாக நீங்கள் பிரித்து பார்க்கணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்வரின் மருந்தகத்தில் கிடைக்கிறப்படுற எஸ்பி சேல் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு தனியார் மருந்து கடையிலையோ ஒரு மருத்துவமனையிலையோ கொடுக்குற சேல் ப்ரைஸ், அதுக்கப்புறம் அதே மருந்து ஒரு ஜென்ரிக்காக வாங்கும் போது உள்ள சேல் ப்ரைஸோட வித்தியாசத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல நான் முற்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக நம்ம வந்து ஒரு சுகர் மாத்திரை எடுத்துப்போம். ஒரு மெட்ஃபார்மின் ஒரு சுகர் மாத்திரை ஒரு ஸ்ட்ரிப் வந்து நம்ம வந்து கிடைக்க விருப்பப்படுது. அந்த ஸ்ட்ரிப் வந்து ஒரு 30 மாத்திரைகளோட விலைகள் அப்படி பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் அது வந்து முதல்வரின் மருந்தகத்தில் வந்து 11 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரிப்பு மெட்ஃபார்மின் சுகர் மாத்திரை. இதே வந்து இந்த ஜன் ஔஷதின்னு என்று ஒன்றிய அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட மருந்து கடைகளை வந்து அந்த மருந்து வந்து 30 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே வந்து ஒரு தனியார் மருந்துகளை போய் வாங்கும் போது அந்த பிராண்டட் மெடிசன் 70 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லா காமன் மூவிங் ட்ரக்ஸை நான் வித்தியாசம் சொன்ன பார்த்தீங்களா, கொலஸ்ட்ரால் மாத்திரை நம்ம முதல்வரின் மருந்தகத்தில் வாங்குறதுக்கும் ஜன் ஔஷதி ஒன்றிய அரசு தொடங்கப்பட்ட மருந்து கடையில் வாங்குறதுக்கும் பிறகு ஒரு தனியார் மருந்து கடையில் வாங்குறதுக்குள்ள வித்தியாசத்தை நான் லிஸ்ட்டோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ மாதம் ஒரு சேமிப்பு தொகை அமௌண்ட்டு நீங்கள் எப்படி அரைவ் பண்ணுறீங்கன்னா, அவங்க எதுக்காக மருந்து சாப்பிட்றாங்கன்னா, இப்போ ஒரு கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட்றாங்க, ஹார்ட் அட்டாக் மருந்து சாப்பிட்றாங்க, பிபிக்கு மருந்து சாப்பிட்றாங்க, ரெகுலராக ஒரு மாதத்துக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்து அவங்க வந்து ஒரு தனியார் மருந்து கடையில் வாங்குறாங்கன்னா, இங்கே வந்து 1000 ரூபாய்க்கிட்டே அந்த மாதத்துக்கான மருந்து சேவைகள் உங்களுக்கு செலவினைகள் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஆவரேஜ் 3000 ரூபாய்னா 2000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கிட்ட வாங்கிடுவாங்க. அதான் ஒரு 75%லிருந்து 50% வரை அவங்களோட மருத்துவ மருந்துகளுக்கான செலவினங்களை குறைக்கிறதுக்கான திட்டத்தை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.